உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நாள் புதன்கிழமை, ஏப்ரல் 16, 2025. திருத்தப்பட்ட தேதி சித்திரை 26. திருத்தப்படாத தேதி சித்திரை 3. திதி தேய்பிறை 4. சதுர்த்தி காலை 5:57. நட்சத்திரம் கேட்டை. இரவு காலை 9:58. இன்றைய தகவல். தெலுங்கு திரைப்பட தயாரிப்பாளர் கோபிச்சந்த் மலினேனி இயக்கிய ஜாட் திரைப்படம் 2025 ஏப்ரல் 10 வெளியாகியது. அந்த படத்தில் தமிழ் போராளி அமைப்பான தமிழீழ விடுதலை புலிகளை பயங்கரவாத அமைப்பாக சித்தரித்து மகிழ்கிறான் இந்த வந்தேரி தெலுங்கனும் யூத பிராமணனும். 7500 ஆண்டுகளுக்கு முன் இலங்கையை மையமாக கொண்டு மிக பிரமாண்டமாக ஆட்சி செய்தவர் இலங்கை வேந்தன் ராவணன். அவரை யூத பிராமணர்கள் புராண கதைகள் மூலமாகவும் மீடியா மூலமாகவும் அரக்கனாக சித்தரித்து இருக்கிறார்கள். இலங்கை வேந்தன் ராவணன் போலவே வாழ்ந்தவர்தான் விடுதலை புலிகளின் தலைவரான திரு வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஐயா அவர்கள். அவர் உருவாக்கிய அமைப்பு தான் LTTE என்னும் விடுதலை புலிகள் அமைப்பு. ஆனால் விடுதலை புலிகள் அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. ராஜீவ் காந்தி படுகொலைக்கு மற்றும் பல கொலை சம்பவங்களுக்கு இவர்களே காரணம் என மீடியா மூலம் மிக பெரிய நாடக பிம்பத்தை நடத்தி உலகையே நம்ப வைத்தார்கள் யூதனும் யூத பிராமணனும். துடன் திரைப்படங்கள் மூலமாகவும் விடுதலை அமைப்பை தவறான கண்ணோட்டத்தில் மக்களுக்கு காண்பித்து வருகிறார்கள் இந்த யூத பிராமணர்கள். ஆனால் உண்மையில் விடுதலை அமைப்பில் உள்ள ஆண்களைப் போலவே அங்குள்ள பெண்களையும் விடுதலை புலிகள் சரிசமமாக நடத்தினர். இதேபோல் அங்குள்ள ஆண்கள் ஒருபோதும் மது அருந்தமாட்டார்கள். அந்த அளவிற்கு விடுதலை புலிகள் அமைப்பு ஒழுக்கமும் கட்டுப்பாடு உள்ள அமைப்பாக இருந்தது. அப்படிப்பட்ட அமைப்பை மிகவும் கேவலமாக சித்தரித்து எடுத்த படம்தான் ஜாட் திரைப்படம். இதிலிருந்து மக்களாகிய நீங்கள் உலக அரசியலை புரிந்து கொண்டு விழிப்புணர்வு வரலாற்று உண்மை செய்தியை இந்த சத்திய யுகத்தில் அனைவருக்கும் பகிருங்கள். இப்படிக்கு 5ஆம் தமிழர் சங்கம். நன்றி, வணக்கம்.